அரசி வீட்ல இருக்கப்ப கரண்ட் கட் ஆயிருது. யாரோ ஒருத்தவங்க நடந்து வர்றத அரசி கவனிக்கிறாங்க. யாருன்னு கேக்குறாங்க. அப்ப கரண்ட் வருது. குமார பார்த்து நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு அரசி கேக்குறாங்க. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் குமாரு, இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு அரசி சொல்றாங்க. குமாரு அரசிய பார்த்து கோவத்தோட சொல்றாரு, நீ என்னையதான் கல்யாணம் பண்ணணும். அரசி சொல்றாங்க, குமாரு அதெல்லாம் நடக்கவே நடக்காது சொல்லிட்டு போறாங்க அரசி. குமாரு அரசிக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அரசியோட வாய மூடிட்டு, நான் சொல்றத கேளு அரசி, பேசாதன்னு குமாரு சொல்றாரு. கதவையும் லாக் பண்ணிடுறாரு குமாரு. கோமதிக்கு சந்தேகம் வந்துருது. அரசியோட ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அரசியோட ரூம தட்டுறாங்க கோமதி. குமாரு அவசரத்துல சரியா தாப்பா போடாம விட்டுடுறாரு. திருப்பி கோமதி தட்டுறப்ப கதவு திறந்துருது. கோமதி கேக்குறாங்க, குமாரு என்னடா பண்ற என் மகளை? கோமதி சொல்றாங்க, விடுறா என் மகளை, மீனா வாடி. கோமதி சொல்றாங்க, ராஜி வாடி. ராஜியும் மீனாவும் வந்துடுறாங்க. கோமதிய புடிச்சு தள்ளி விடுறாரு குமாரு. குமாரு சொல்றாரு, யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அரசிய கொன்றுவேன். அப்ப மீனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவசரத்துல தோசைக்கல்ல எடுத்துட்டு போய் குமாரோட தலையில அடிக்கிறாங்க. குமாரு மயங்கி விழுகிறாரு. ராஜி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அண்ணே எந்திரின்னு குமார பார்த்து சொல்றாங்க. ராஜி சொல்றாங்க, அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான் அத்தை. மீனா அடிச்ச அதிர்ச்சியில உட்கார்ந்துடுறாங்க. கோமதிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நாளை சந்திப்போம்.